நம்ம தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த பெரிய சைஸ் ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கடாயில் எண்ணெய் காஞ்சாச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போது இந்த எல்லா தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா தக்காளியும் சேர்த்தாச்சு. ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப கலந்து விடலாம். இந்த மாதிரி இடையில கலந்து விடுங்க. திரும்ப மூடி போட்டு மூடிடலாம். இடையில நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கதான் நம்ம வாழறோம். மான்ஸ்டர்ஸ்.